ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சமையல் அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான வாழைப்பழ அல்வா. உங்கள் வீட்டில் நிறைய வாழைப்பழம் மீந்து போயிடுச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ கவலை விடுங்க, இந்த வாழைப்பழ அல்வாவை பண்ணி சூப்பராக எல்லாரையும் அசத்துங்க. சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுங்கிறத நாம் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 7 பூவம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ பூவம்பழம் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நான் அரைச்சிக்கிறேன். இது நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே அரைச்சாலே கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நான் 10 முந்திரி மற்றும் 10 பாதாமை தூளாக நறுக்கியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வேறு ஹேசல்நட்ஸ் இல்லை வேறு ஏதாவது நட்ஸ்னால் கூட நீங்கள் இதில் போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து நான் வச்சுக்கிறேன். இப்போ அதே பாத்திரத்துலேயே நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை இப்போ நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு வாழைப்பழம் நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம நான்ஸ்டிக் பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அகலமான பேனாக இருந்தாலும் நமக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணி இப்போது 12லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வாழைப்பழம் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக மாறிடுச்சு. இந்த பதத்துக்கு வர்றதுக்கு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 12 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ நான் இது கூட 1 கப் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். 1 கப் சர்க்கரை நான் அப்படியே டைரெக்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு திரும்பவும் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன் நான். நீங்களும் அதே மாதிரி உங்கள் வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டில் கூட இந்த அல்வாவை ஹெல்த்தியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அது கூட அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கிளறி இந்த அல்வா கூட ஆட் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், அதே மாதிரி அல்வாவோட அளவையும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த ஸ்டெப் பியூர்லி ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெறும் வாழைப்பழத்துலேயே கூட இந்த அல்வாவை செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ண உடனே நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நம்ம க்ளாஸி டெக்ஸ்சர் வர்றதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நாம் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி கிளறி விடுவோம். நாம் இதுக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். ஸோ உடனே எல்லா நெய்யும் சேர்க்காமல் அப்போ அது ஈக்குவல் இன்டர்வல், அதாவது ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸுங்கிற மாதிரி நீங்கள் நெய்யை ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2வது டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் நெய் அல்வா விட்டு வெளியே வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நெய்யை ஆட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் 3வது டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அல்வா எந்த சைடும் ஒட்டாமல் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. கரெக்டான பக்குவம் தான் இது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நெய் இன்னும் அல்வா விட்டு வெளியே வரல. ஸோ இப்போ நான் 4வது டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணுறேன். ஸோ 4வது டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி ஒரு 6 to 7 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவமாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாக ஆகிடுச்சுன்னு. ஸோ இதை நான் திரும்ப சொல்கிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் நெய் நல்லா வெளியே வந்திருக்கிறது நல்லா தெரியுது. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இனிமேல் நம்ம நெய்யை ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸை ஆட் பண்ணி அதை ஒரு 2 கலர் கிளறி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அல்வா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே சூடாக இதை சாப்பிடணும் போல் இருக்குது. நல்ல பர்ஃபெக்டான பக்குவம் இது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் இதை கொட்டி ஆற வச்ச அப்புறம் கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணியும் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் அப்படியே போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். என்னால் இது வெயிட் பண்ண முடியாது, அதனால் நான் ஒரு பவுலில் போட்டு இப்போவே நான் சாப்பிட போகிறேன். இந்த ரெசிபி இங்கிலீஷில் பார்க்குறதுக்கு நீங்கள் அகிலாஸ் கிச்சன் சேனலில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.